இப்ப நம்ம ஹீரோவையும் ஐமியையும் ஷின்சுகே கிட்ட கூட்டிட்டு வராங்க. வெளியே பார்த்தா அந்த கார் டிரைவர் யாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஐமியை ஷின்சுகே கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஷின்சுகேவும் வந்து ஐமி கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறான். அதான் எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, சரி ஓகே அப்புறம் நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல நீ சொல்றதுக்கு ஆப்போசிட்டா அப்படி நடக்க போகுது. ஏன்னா நீ இங்க இருந்து வெளியே போகவே முடியாது. உன்கிட்ட பொசசிங் பவர் இருக்குன்னு தெரிஞ்சாலே நிறைய பேர் உன்னை தூக்கிட்டு போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இப்போ மத்தவங்க பவரையும் உன்னால எடுக்க முடியும். சோ கண்டிப்பா வெளியே போனா உனக்கு தான் ஆபத்து. சோ உன்னோட பவர் உன்னை விட்டு போகிற வரைக்கும் நீ இங்க தான் இருக்க போற. ஏன்னா இந்த ஜப்பான்லயே இதை விட சேஃப்டியான இடம் எதுவுமே கிடையாது அப்படின்னு இப்ப நம்ம ஷின்சுகே ஹீரோவையும் ஐமியையும் லேபுக்கு கூட்டிட்டு போறான். சுச்சிமிச்சி இவர்தான் இந்த ரிசர்ச்சோட லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சுகே சொல்றான். என்ன இவர்தான் எனக்கு என்ன காப்பாத்தினாரு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். இந்த பவர்ஸ் உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியுமா? அது ஒரு டஸ்டால தான் வருது. அந்த டஸ்ட் மொத்தமா இந்த உலகத்தை விட்டு அழிக்கிறதுக்கு தான் நாங்க வேக்சின் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அதோட அந்த டஸ்ட் எப்படி வருது தெரியுமா? அது சார்லட்டுங்கிற ஒரு காமட்டால தான் வருது. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பெரியவர் கேக்குறாரு. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐமி சொல்றா. ஓ அப்பனா நீ ஸ்டார்ஸ் எல்லாம் பாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் கொஞ்சம் ஆச்சரியப்படுறாரு. இந்த சார்லட் அப்படிங்கிறது ஒரு காமட். இது 75 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். இந்த காமட்டை சுத்தி இருக்க டஸ்ட்டை யாரு சுவாசிக்காங்களோ அவங்களோட டீனேஜ் பருவத்துல இந்த பவர்ஸ் வரும். 400 வருஷத்துக்கு முன்னாடி யூரோப்ல அந்த காமட் விழுந்தப்போ நிறைய விச்லாம் அந்த காமட்டை நிறைய ரிசர்ச் பண்ணி மக்கள் எல்லாத்தையும் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. இந்த பவர்ஸ் மொத்தமா இந்த உலகத்தை விட்டு போகணும் தான் நாங்க வேக்சின் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுஷிமிச்சி சொல்றாரு. இந்த பவர்ஸ் எல்லாம் நம்மளோட ஜப்பான்ல மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்கு. சோ நம்மளோட ஜப்பானுக்கு மட்டும் இந்த பவர்ஸ்க்கு மாத்த மருந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மத்த நாடுங்க நம்மளோட சண்டை போடுவாங்க அப்படின்னு ஷின்சுகே சொல்றான். அப்ப நான் மொத்தமா பவர்ஸ் எல்லாம் மறைய வைக்கிறதுக்கு பதிலா ஒருத்தவங்க டேப்லெட் போட்டாங்கன்னா அவங்களோட பவர்ஸ் மறைஞ்சு போயிடும். இப்படி ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். நீனும் உங்க அண்ணன் மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சுஷிமிச்சி சொல்றாரு. ஒரு வேக்சினை கண்டுபிடிக்கிறதுக்கே நாங்க இத்தனை வருஷம் எடுத்துக்கிறோம். அதோட இன்னொரு புது வேக்சினை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இன்னும் எவ்வளவு வருஷம் ஆகணும் எங்களாலே கால்குலேட் பண்ண முடியல. சரி நீ இந்த நாட்டோட ஃபியூச்சரை பத்தி கவலைப்படாத, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அதோட நீங்க இருக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணிட்டேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு ஷின்சுகே சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஐமிக்கு மறுபடியும் மெமரிஸை கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாரி அதனால முடியாது, ஏன்னா உன்னோட மெமரிஸ் எப்படி திரும்ப வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதோட ஐமி கிட்ட என்னோட மெமரிஸ்ல என்ன புது மெமரியை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு என்னோட பேரு ஷின்சுகே, நான் உன்னோட அண்ணன், எனக்கு தெரியும் அண்ணா அப்படின்னு ஐமி சொல்றா. என்ன இவ இவ்வளவு சீக்கிரமா ஓட்டிக்கிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவங்கதான் அவனோட புது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஷின்சுகே ஐமி கிட்ட எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இப்ப அவங்களோட மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணி ஐமியை சந்தோஷப்படுத்துறாங்க. சரி ஓகே நம்ம விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐமியை கூட்டிட்டு போறாங்க. இப்ப நான் மட்டும் தான் தனியா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இங்க இருக்கவங்க நம்ம ஐமியை சந்தோஷமா பாத்துக்கிறது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்குது. உன்னோட தங்கச்சி உங்ககிட்ட இருந்து பறிச்சிட்டோமா அப்படின்னு அவன் வந்து கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே தனியா இருக்கிற எங்களோட வந்து விளையாட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் விளையாடுறாங்க. நம்ம ஹீரோ சும்மா தான் போட்டான், ஆனா நம்ம ஹீரோ பயங்கரமா வின் பண்ணிட்டான். சரி இன்னொரு டைம் விளையாடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, இப்ப இன்னொருத்தவங்களோட பவரையும் ஃபைன் பண்ணிட்டேன், சோ நான் இப்ப போயாகணும் அப்படின்னு கமஹாமி சொல்றான். ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸ் தானே போறேன், நானும் வரவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு புரியாத மரமண்டா, நீ இங்கே தான் சேஃபா இருக்கணும் அப்படின்னு சுத்தி இருக்கவங்க நம்ம ஹீரோவை திட்டுறாங்க. சரி நான் சும்மா தான் சொன்னேன், நான் இல்லைன்னா கூட டோமாரி எல்லாத்தையும் பாத்துக்குவா அப்படின்னு நம்ம ஹீரோ. ஐயோ நான் எதுக்கு டோமாரி பத்தி திங்க் பண்றேன் அப்படின்னு கொஞ்சம் வெக்கப்படுறான். இப்ப கமஹாமியும் போய் கார்ல ஏறி ஃபுருக்கி வண்டி எடுன்னு சொல்றான். ஃபுருக்கியும் வண்டி எடுக்கிறான், ஆனா அவன் தப்பான பாதையில கூட்டிட்டு போறான். எங்கடா கூட்டிட்டு போற அப்படின்னு கமஹாமி கேட்கறான். என்ன மன்னிச்சிருங்க, என்னோட ஃபேமிலி சில பேர் கட்டி போட்டு வச்சு மிரட்டுறாங்க, எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியல, என்னோட ஃபேமிலி என்ன நம்பிதான் இருக்காங்க அப்படின்னு அவனும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு வண்டியை வேற பாதையில கூட்டிட்டு போறான். சரி ஓகே உன்னோட சிச்சுவேஷன் எனக்கு புரியுது அப்படின்னு கமஹாமியும் சொல்றான். இப்ப அவனும் கமஹாமியும் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரான். பார்க்க ஃபாரினர்ஸ் மாதிரி ஒரு 4 பேர் வராங்க. நான் சொன்ன மாதிரி அவனை கூட்டிட்டு வந்துட்டேன், அதோட என்னோட ஃபேமிலியை விட்டுருங்க அப்படின்னு ஃபுருக்கி சொல்றான். இல்ல எனக்கு இன்னும் உன்கிட்ட இருந்து ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கு, அதனால இப்ப இங்க இருந்து அமைதியா போ அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா கமஹாமி இந்த இடத்துல தனியா விட்டுட்டு நான் போக மாட்டேன், என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு நான் ஒரு விசுவாசி அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல ஃபுருக்கி, இந்த மாதிரி டைம்ல புத்திசாலித்தனமா யோசி, உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒண்ணு நம்பிதான் இருக்காங்க, அவங்களதான் நீ காப்பாத்து அப்படின்னு கமஹாமி ஃபுருக்கியை போக சொல்றான். அந்த தடியை வந்து கமஹாமியோட வயிற்றுலயே குத்தி மயங்க வச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படித்தானே அப்படின்னு கமஹாமி கேக்குறான். ஆமா, பவர்ஃபுல்லா பீப்புள் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு உனக்கு மட்டும் தான் தெரியும், ஒழுங்கா அதை சொல்லிடு அப்படின்னு மிரட்டுறாங்க. நீங்க என்ன கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கமஹாமி சொல்றான். இப்ப அந்த தடியை வந்து கமஹாமியோட மூஞ்சிலே குத்துறான். ஆனாலும் கமஹாமி சிரிச்சுக்கிட்டே பல்லு இல்லாம பாக்க நான் எப்படி அழகா இருக்கணும் அப்படின்னு கேக்குறான். இப்ப ஒருத்தன் வந்து கமஹாமிக்கு ஊசி போடுறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கமஹாமி எந்திரிச்சு பாக்குறான். அவனோட கை கால் விரல்லாம் வெட்டி பயங்கரமா ரத்தம் வந்துட்டு இருக்கு. இல்ல நான் உண்மையை சொல்லிட்டேனா, என்ன மன்னிச்சிரு ஷின்சுகே அப்படின்னு கமஹாமி சொல்றான். இப்ப அவங்க 4 பேரும் டோமாரியோட ரூமுக்கு வந்து அவளே அடிச்சு போட்டு மயங்க வைக்கிறாங்க. ஏய் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, உன்னோட கண்ட்ரிலேயே நீ தானே பவர்ஸ் உள்ள பீப்புள்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிற, அதோட ஒரு லீடர் மாதிரி எனக்கு இப்ப தேவைப்படுறது வேற யாரும் இல்ல, அந்த யூ. அவனை மட்டும் நீ ஒப்படைக்கலனா அதுக்கப்புறம் குமஹாமியும் டோமாரியும் கொன்றுவேன், அதோட ஃபுருக்கியோட ஃபேமிலியும் ஆபத்துல தான் இருக்காங்க. என்னதான் நீ யூவை என்கிட்ட ஒப்படைச்சாலும் நான் ஃபுருக்கியோட ஃபேமிலியை கொள்ள தான் போறேன். சோ இப்போ உன்கிட்ட இருக்க ஒரே வழி யூவை என்கிட்ட ஒப்படைக்கிறது, அவனை ஒழுங்கு மரியாதை என்கிட்ட ஒப்படைச்சுக்கோ, ஃபுருக்கி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஷின்சுகேக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஃபுருக்கி கால் பண்ணி பேசுறான். சாரி என்ன மன்னிச்சிருங்க, என்னோட ஃபேமிலியை கொல்ல போறாங்களா
அப்படின்னு ஃபுரிக்கி ஃபீல் பண்றான். கவலைப்படாத, உன்னோட ஃபேமிலியை நாங்க காப்பாத்துறோம் அப்படின்னு சுன்சுகே சொல்றான். இப்ப சுன்சுகேவும் நடந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்றான். அப்பனா யூவை தனியா ஒப்படைச்சா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல அப்படின்னா கூட ஃபுரிக்கியோட ஃபேமிலியை கொன்றுவாங்க அப்படின்னு சுன்சுகே சொல்றான். ஆனா நம்மளுக்கு வேற வழி இல்ல, இந்த மாதிரி டைம்ல அவங்க சொல்றதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா சுன்சுகேக்கு இதுல என்ன முடிவு இருக்கிறதுன்னு தெரியாம குழப்பமா உட்காந்துட்டு இருக்கான். இந்த சைடு டோமாரியே ட்ரெஸ்ஸே இல்லாம இன்னர் வேலையோட கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு கொடுமையான விஷயம், இவங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கமஹாமி நினைக்கிறான். சுன்சுகே இப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி நீ மட்டும் தான் பங்க தனியா போற, அப்பதான் குமஹாமியும் டோமாரியும் நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அண்ணன் சொன்னாலுமே நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப பயமா இருக்குது. இவ்வளவு பெரிய விஷயத்த நான் மட்டும் இப்படி தனியா பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு கத்துறான். ஐமியோட கொலாப்ஸ் பார்வை இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருக்கனால அவன் ரொம்ப கோவப்பட்டோன்னு இந்த இடமே வெடிக்கிற மாதிரி போகுது. அமைதியாரு, என்னாலும் பரவாயில்ல, நீ மறுபடியும் டைம் டிராவல் பவர் யூஸ் பண்ணி பாஸ்டிக்கே வந்துடலாம் அப்படின்னு சுன்சுகே நம்ம ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனாலுமே நம்ம ஹீரோக்கு பயமா தான் இருக்குது. இல்ல, நான் ஏன் இப்படி பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கேன், சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஆபத்துல இருக்காங்க, அவங்க என்னதான் நம்பி இருக்காங்க, நான் தான் இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறான். உடனே ஃபுரிக்கியுமே நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். என்ன 2 பேர் தான் இருக்காங்களா, இவங்க ஃபாரினர்ஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபுரிக்கி இந்த அவனோட அபார்ட்மெண்ட்க்கு அப்படின்னு அவனும் தூக்கி போடுறான். ஃபுரிக்கி அதை போய் எடுத்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வர வழி தெரியல அப்படின்னு அங்கிருந்து ஓடிடுறான். நம்ம ஹீரோ இப்ப அவங்க 2 பேத்தோட உடம்புலயும் பொசஸ் ஆகுறான். ஆனா அது வேலைக்காகிறத புரிஞ்சுக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியலையா, அடுத்த கொலாப்ஸ் தானே யூஸ் பண்ண போறேன், அப்படி யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த மொத்த பில்டிங் இடிஞ்சு விழுந்துரும், அதுக்கப்புறம் குமஹாமி டோமாரின்னு யாரையுமே உன்னால காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப திடீர்னு பின்னாடி இருந்து ஒருத்தி நம்ம ஹீரோவோட கண்ணிலேயே வந்து அட்டாக் பண்றா. என்ன பண்றது, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பாஸ்டுக்கு போலாம் ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா அது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. அப்பதான் தெரியுது பாஸ்டுக்கு போறதுக்கு 2 கண்ணு தேவைப்படும்னு. இவங்க பிளான் பண்ணி தான் எல்லாத்தையுமே காலி பண்ணிருக்காங்க. விட மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கம்பியை வச்சு அட்டாக் பண்ணா. பின்னாடி இருந்து அந்த பொண்ணு நம்ம ஹீரோட கழுத்துல வந்து அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோ கோவத்துல பயங்கரமா கத்தி கொலாப்ஸ் பவர் யூஸ் பண்றா. இல்ல, அவங்க கிட்ட ஆல்ரெடி சொல்லிருக்கோம் கொலாப்ஸ் யூஸ் பண்ண வேணான்னு, ஆனாலுமே அவன் இதுக்கு யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் ஷாக் ஆகுறாங்க. இப்ப அந்த மொத்த பில்டிங் இடிஞ்சு விழுது, வாங்க சீக்கிரமா போவோம் அப்படின்னு இவங்க 4 பேர் அங்க போறாங்க. இவங்க எல்லாருமே போய் தேடுறாங்க. அந்த ஃபாரினர்ஸ் 2 பத்தியும் நம்ம ஹீரோவையும் அந்த பொண்ணையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இவனோட கண்ணை அட்டாக் பண்ணிருக்காங்க, அதனாலதான் அவனால டைம் டிராவல் பண்ண முடியல அப்படின்னு சுன்சுகே புரிஞ்சுக்கிறான். குமஹாமி அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சுன்சுகே போய் தேடுறான். அப்பதான் குமஹாமியோட சவுண்ட் கேட்டோன்னு போய் பார்த்தா குமஹாமி அவனோட உயிரை பணைய வச்சு டோமாரியை காப்பாத்திருக்கான். இல்ல இப்படி நடக்க கூடாது, வா ஹாஸ்பிட்டலுக்கு போனா அப்படின்னு சுன்சுகே அழுவுறான். இல்ல, அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு குமஹாமி கண்ணை மூடுறான். இல்ல குமஹாமி அப்படின்னு சுன்சுகே அழுதுகிட்டே கத்துறான். இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க.